அதேதான் நான் சொல்றேன், 8 மாதம் இருக்கு, பொறுத்து இருந்து பாருங்க. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது நடக்காத RSS பேரணி திமுக ஆட்சியில தடையின்றி நடக்குது. திருப்பரங்குன்ற மலையை காக்க போராடுகிற இந்த கட்சிகள், ஆட்சியாளர்கள், குறிப்பாக பாரதிய ஜனதா, மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி எடுத்துட்டு போத கேரளா, அதுக்கு ஏன் எதிராக போராட வரல? அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. 8 மாதங்கள் இருக்கு, நாங்க வந்து அதுக்கான காலம் இருக்கு, நிச்சயமா வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கோம். அதேதான் நான் சொல்றேன், 8 மாதம் இருக்கு, பொறுத்து இருந்து பாருங்க. திமுக சொல்லுது பிஜேபி வரவிடாம வீழ் பண்ணோன்ட்டு. அது ஒரு அணி. திமுக மறுபடியும் வரவிடக்கூடாது, அதை வீழ்த்தணும்னு அது ஒரு அணி. அவங்க ஓரணிங்கிறாங்க, நாங்க மட்டும்தான் ஒரே அணியில இருக்கிறோம், இது எல்லாத்தையும் வீழ்த்தணும்ட்டு. எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, ஒரு தீமைக்கு மாற்று தீமை இல்லை. நெருப்பை வச்சு அணைப்பது கடினம். நெருப்பை அணைக்கிற நீர் யாருன்றதுல யாரு? எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க மாறி மாறி ஆண்ட இந்த ஆட்சியாளர்கள் இந்திய கட்சிகளின் தேவையை ஏன் ஏற்படுத்துறாங்க? இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான தேவைகளை அதிகாரத்தில் இருப்பவர்கள் நிறைவேற்றி இருந்தா அந்த கட்சிகள் இந்த நிலத்துக்கு வர வேண்டிய, வளர வேண்டிய அவசியம் ஏன் உருவாகுது? வலிமைமிக்க காவல் படையை வைத்திருக்கிற நாம சிபிஐ விசாரணை கேட்கும் போது, அப்ப நம்மகிட்ட இருக்கிற காவல்துறையை விட மத்தியில் ஆட்சியாளர்கள்ட்ட இருக்கிற அந்த சிபிஐ சிறப்பா விசாரிக்கும், நீதியை நிலைநாட்டும், உண்மையை வெளிக்கொண்டு வரும்னா அது அரசே கேட்கறது, ஆட்சியாளர்களே கேட்கறது எப்படி? சும்மா ஒரு நாடகம் தான். பிஜேபி எதிர்க்கணும். எதுல எதிர்க்கிறீங்க? புதிய கல்விக் கொள்கை இல்லையா, இல்ல இந்தி எதிர்ப்புலையா, இல்ல மதவாதத்திலையா? எதுல எதிர்க்கிறீங்க? அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது நடக்காத RSS பேரணி திமுக ஆட்சியில தடையின்றி நடக்குது. ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள், மக்களினுடைய நியாயமான கோரிக்கை கூட போராட அனுமதி மறுக்கிற இந்த இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு, ஆசிரியர் பெருமக்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தர பணிக்காக போராட வரும்போது கூட அனுமதி தராம தூக்கி அரங்கத்துக்குள்ள அடைச்சு வைக்கிற இந்த அரசு, RSS பேரணிக்கு தடையின்றி பேரணி நடத்த, பொதுக்கூட்டம் நடத்த, திருப்பரங்குன்ற மலையை காக்க போராடுகிற இந்த கட்சிகள், ஆட்சியாளர்கள், குறிப்பாக பாரதிய ஜனதா, மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி எடுத்துட்டு போத கேரளா, அதுக்கு ஏன் எதிராக போராட வரல? அந்த மலையோட இந்த மலைக்கு இருக்கிற புனிதம் என்ன? அப்படி சொல்லுங்க, நீங்களாம் சொல்லுங்க. சும்மா பேசுவாங்க. பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் எனக்கு எதுக்குன்னு சொல்லுங்க. இதுக்காக காங்கிரஸ் இருக்கணுங்க, இதுக்காக பிஜேபி இருக்கணும்னு. இந்திய ஒற்றுமை, அதுக்கா? இந்திய ஒற்றுமை, தேசிய ஒருமைப்பாடு, இறையாண்மை பேசுற காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் இந்திய கட்சிகள். கர்நாடகா என்று வரும்போது கர்நாடக மாநில கட்சியா, இந்திய கட்சியா? யாராவது சொல்லுங்க. என்னுடைய பேட்டியை கேட்டுக்கிட்டு இருக்க பொதுமக்கள் சொல்லுங்க, அறிவார்ந்த மக்கள் சொல்லுங்க. சொல்லுங்க. தண்ணீர்னு கேட்டா அடிச்சு விரட்டுற அதிகாரம், ஒரு சொட்டு தண்ணீர் தமிழனுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்ற அதிகாரம் இந்திய இறையாண்மை ஒருமைப்பாடை காப்பாற்றுதா? என்னோட பழுப்பு நிலக்கரி, என் நிலத்தின் வளம் எல்லாம் இருக்கும் போது, என் நிலத்தில் இருக்கிற அணு உலையில் இருந்து மின்சாரம் எல்லாம் இருக்கும் போது, அணுவுல வெடிச்சா சாவு எனக்கு, பயன் எல்லாம் இருக்கும். என் நிலத்துல தோண்டி எடுக்கப்படுற எரிகாற்று, பயோகேஸ், மீத்தேன், ஈத்தேன் எல்லாம் இருக்கும். என் நிலத்தின் வளம் எல்லாருக்கும் பொதுவா இருக்கு, நரிமணம், பெட்ரோல் எல்லாம் இருக்கும். ஆனா அவனவன் வளம் அவனவனுக்கு, என் நிலத்தின் வளம் எல்லாம் இருக்கானா? நான் இறையாண்மை ஒருமைப்பாட்டுக்கு நிக்கிறானா? இந்த கட்சிகள், ஆட்சிகள், இந்த மாநிலம் நிக்குதா? யார்கிட்ட பதில் இருக்குது? யார்கிட்ட பதில்? என் மொழி சிதைஞ்சு அழிஞ்சு போச்சு. எங்களுடைய இறைவன், எங்களுடைய கோயில், எங்களுடைய இறைவன் முருகன், சிவன், மாயூன், அதாவது பெருமாள். இந்த கோயில்கள்லயே தமிழ்ல வழிபாடு இல்லையே.
திருமாலைப்பாடி ஆண்டாள் கோயில்லையே திருவில்லிபுத்தூர்லயே ஆண்டாள் கோயில்லையே தமிழ்ல அவ பாசுரத்தே பாடுறது இல்லையே. தமிழில் பெருமாளை பாடிய ஆண்டாள் கோயில்லையே ஆண்டாளுடைய பாசுரங்களை பாடுவது. இதுக்கு பிஜேபி பேசுமா? திருச்செந்தூர் முருகன் கோயில்ல தமிழ்ல குடமுழுக்கு கேட்டு முருகன் பேரன் சீமான் பிரபாகரன் மகன் போறான்னா, இல்ல இந்திய ஒருமைப்பாடு தமிழ் வளர்ச்சி இதெல்லாம் பேசுற திராவிடம் பேசுதா? இல்ல இந்த கட்சிகள் பேசாது பேசுமா? 13 லட்சம் பேர் தேர்வு தமிழ்நாடு தேர்வாணையத்தில் எழுதிட்டு வெளியில் நிற்கிறான். யார் வேண்டாலும் வந்து தமிழ்நாட்டு தேர்வாணையத்துல தமிழ்நாட்டு வேலை வாய்ப்புக்கு தேர்வு எழுதலாம்ங்கிறத கொண்டு வந்த பெருமக்கள் யாரு? அப்படின்னா மகாராஷ்டிரா எழுத முடியுமா? பீகார் குஜராத்தில் எழுத முடியுமா? இல்ல கர்நாடகா கேரளா ஆந்திரால எழுத முடியுமா? வாய்ப்பு இருக்க?